பிரான்சிஸின் உடல்நிலை மிக மோசமாக இருந்தாலும் அவரது உயிருக்கு தற்போதைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று வாட்டிகன் தேவாலயம் தெரிவித்துள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அழற்சி காரணமாக கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ரோம் நகரின் கெமல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 88 வயதான போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய், வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை ஆகிய தொற்றால் முதலில் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்த மருத்துவர்கள் பின்னர் 2 நுரையீரல்களும் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்தனர். சுவாச பிரச்சினைகளை ஏற்படுத்தி வரும் சில கிருமிகள் இரத்த ஓட்டத்தை பாதித்திருப்பதாகவும் அதன் பக்க விளைவாக உடல் உறுப்புகளின் செயல்திறனை குறைத்து மரணத்தை ஏற்படுத்தும் செப்சிஸ் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் போப் பிரான்சிஸின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக அறிக்கை மூலம் தெரிவித்துள்ள வாட்டிகன் தேவாலயம், அதிக ஆக்ஸிஜன் தேவைப்படுவதால் செயற்கை சுவாசமும் பிளேட்லெட்டுகள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் இரத்த மாற்று சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் போப் பிரான்சிஸ் குணமடைய நேரமெடுக்கும் என்றும் அவர் இன்னும் வாட்டிகனில் தனது நாள்பட்ட சுவாச பிரச்சினைகளுடன் வாழ வேண்டியிருக்கும் என்றும் கெமல்லி மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போப் பிரான்சிஸ் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் இதற்காக அவரை வாட்டிகன் வெளியுறவு செயலாளர் கார்டினல் பேட்ரோ பெரோலின் மற்றும் முதன்மை ஆலோசகர் மருத்துவமனையில் ரகசியமாக சந்தித்ததாகவும் தகவல் வெளியானது. ஆனால் இதை மறுத்துள்ள கார்டினல் பேட்ரோ பெரோலின், போப் பிரான்சிஸ் விழிப்புடன் இருப்பதாகவும் அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவே அவரது உடல்நிலை குறித்து அறிக்கை வெளியிட்டதாகவும் விளக்கம் தந்தார். பிரான்சிஸ் ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி வைத்திருப்பதாகவும் ஒருவேளை போப் பிரான்சிஸ் சுயநினைவை இழக்க நேரிடும் பட்சத்தில் அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போப் பிரான்சிஸை பொறுத்தவரை 2013ஆம் ஆண்டு 16வது போப் பெனடிக்ட் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டவர். தனது 21ஆம் வயதிலேயே பிளூரசி என்ற அழற்சியால் பாதிக்கப்பட்ட போப்பிற்கு அப்போதே நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நாள்பட்ட நுரையீரல் அழற்சியால் பாதிக்கப்பட்ட அவர் 2023 மார்ச் தொடங்கி மாதம் 3 நாட்கள் உட்பட தனது வாழ்நாள் முழுவதும் பலமுறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதே ஆண்டு ஜூன் மாதம் அவருக்கு குடலிறக்க அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. மோசமான உடல்நிலையால் தொடர்ந்து 2வது வாரமாக ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனையில் பங்கேற்காத நிலையில் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்கள் அவர் உடல்நலம் தேர பிரார்த்தனை மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். கலிபோர்னியாவில் நடந்த சிவில் உரிமைகள் அமைப்பின் இமேஜ் விருதுகள் விழாவில் அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு தலைவர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. Recipient of the NAACP Chairman's Award, Vice President Kamala Harris. விருதுக்கு முன்னதாக மேடையில் பேசிய கமலா ஹாரிஸ், சிவில் உரிமைகள் அமைப்பு கருப்பின சமூகத்தின் தூண் எனவும் ட்ரம்ப் ஆட்சியில் மக்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அமெரிக்காவின் வரலாறு மக்களால் எழுதப்படுவதாகவும் கூறினார். காரைக்குடி அழகப்பா அரசு தொழில்நுட்பக் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்ற காவலாளி கைது செய்யப்பட்டார். கல்லூரிக்கு சொந்தமான விடுதியில் தங்கி படிக்கும் மாணவி இரவு நேரத்தில் கழிவறைக்கு சென்றதாக தெரிகிறது. அப்போது காவலாளி அழகப்பன் பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றதாக தெரிகிறது. மாணவி அளித்த புகாரின் பேரில் அழகப்பனை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் ஜல்லிக்கட்டு போட்டி களை கட்டியது. மகாமாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற போட்டியில் திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, கரூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. சீறிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். வெற்றி பெற்ற காளையர்கள் மற்றும் காளையின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சுட்டெரிக்கும் வெயிலை பொருட்படுத்தாமல் ஏராளமானவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்தனர்.
ஜெர்மனியில் அதிபர் தேர்வுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 8.4 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் சுமார் 6 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இந்நிலையில் 630 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க மக்கள் ஆர்வமாக வாக்களித்து வருகின்றனர். ஜெர்மனியில் கூட்டாட்சி முறை கடைபிடிக்கப்படுவதால் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகும் அதிபரை தேர்வு செய்ய சில நாட்கள் எடுக்கும். தற்போதைய அதிபர் ஓலாப், எதிர்க்கட்சித் தலைவர் ஃபிரிட்ரிக் மெர்ஸ் உட்பட 4 பேர் அதிபர் போட்டியில் இருக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேரூராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இட்டாச்சி வாகனம் தீக்கிரையானது. நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணி தனியார் நிறுவன ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பணிக்காக 2 இட்டாச்சி வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு வாகனத்தில் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த போதிலும் வாகனம் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 2 குழந்தைகள் பலத்த காயமடைந்தனர். காளனம்பட்டியைச் சேர்ந்த விவேக் தனது 7 வயது மகன் அஸ்வந்த் மற்றும் 5 வயது மகள் அஷ்மிதா ஆகியோருடன் திண்டுக்கல் சாலையில் சென்றார். அப்போது போடியிலிருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து இவர்களின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் விவேக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குழந்தைகள் இருவரும் பலத்த காயமடைந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு சார்பில் நடைபெற்ற பந்தயத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் OP ரவீந்திரநாத், OPS ஆதரவாளர் MLA ஐயப்பன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வெற்றிக்கான எல்லையை நோக்கி சீறி பாய்ந்த காளைகளை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் கோவை உள்ளிட்ட அமைப்பினர் சார்பில் நடந்த போட்டியை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் சக்கர நாற்காலி, இருசக்கர வாகனத்தில் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு குழந்தைக்கும் சம வாய்ப்புகள் தேவை என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மாரத்தான் நடத்தப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. நான்கு மணி செய்திகள். டிப்பர் ஃபால்ஸில் நல்லா தண்ணி நல்லா வரனால வெயிலுடைய தாக்கம் வந்து குறைவாகிறதுக்கு கூலிங்க வெயிலை என்ஜாய் பண்ணுறோம். நல்லா கூலிங்காக தண்ணி இருக்குது. எல்லாம் இங்கே நல்லா கூலிங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்படி என்ஜாய் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குதூகலமாக குளித்து ஆட்டம் போட்டனர். குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் ஞாயிறு விடுமுறையை ஒட்டி வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர்.